தம்பி மாமா கையை எடுக்கிறான். எது கையை எடுக்கிறான்? ஆமாடா, கையை எடுத்துருங்கடா, மரியாதை போயிடுத்துடா. என்ன சுவாமிகள்? அந்த காலத்துல எங்களவா தெருவில் நடந்து வந்தா எதிர்த்து வர்றமா செருப்பை கழட்டி கையில வச்சு என்னது அடிக்கிறக்கா? மரியாதைடா. பெரியவா வர்றா, செருப்பை கழட்டி மறைச்சு வச்சுட்டு வாங்க சுவாமி எப்படி இருக்கேள் நன்னா இருக்கேளா அப்படின்னு கேட்டு இருந்தான். இப்ப கை எடுக்கிறேன் கால் எடுக்கிறேன் நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னேன். யார் இப்ப முன்னாடி புதுசா இருக்கிறது இந்த வருஷம் செட்டப்படா? அண்ணன் சம்சாரா. அண்ணன் சம்சாரம். அண்ணன் எங்க போயிட்டா? அண்ணன் வெளியூர்ல இருக்காரு. வெளியூர்ல இருக்கா? இப்ப யார் மெயின்டைன் பண்றா? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் குடும்பத்தை யார் பாக்குறது? ஓ, நீ தான் மெயின்டைன். ஆமா. அப்புறம் லோகத்துல மழை வரலன்றே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா? இல்ல, எனக்கு ஒரு அதுல ஒரு சந்தேகம். என்னது? அண்ணன் மனைவியை நான் மெயின்டைன் பண்றதுக்கு மழை வராதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அதெல்லாம் பண்ணுங்க. சுனாமி தான் பிடிச்சிக்கிட்டு அடிக்கும். வேற என்ன பண்ண சொல்றேன்? அனாச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்ன இப்படி வந்திருக்கேன்? பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனையா? அஷ்டூத்திரமா சகசரநாமா? அப்படின்னா என்ன? அஷ்டூத்திரம்னா 1008 மந்திரம் ₹1 தட்சணை. சகசரநாமம்னா 108 மந்திரம் ₹5 தட்சணை. நான் 5ல செய்யமா இல்ல 1ல செய்யமாடி? ஆஹா, அவ பாத்தில்ல எதிரியோ செய்யுங்கோ செய்யுங்கோ செய்யுங்கோன்றான். செஞ்சிடுவான். எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன ஆகா 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 டேய் அப்படி வந்துட்டா. அரோகரா அரோகரா கந்தலுக்கு அரோகரா வேலலுக்கு அரோகரா கடபலுக்கு இடுபலுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குழந்தை இன்னைக்கு பாரு வேல் குத்தி வந்துட்டாளே. எம்பெருமான் மேல அவ்வளவு பக்தியா? முருகனை யாரும் களவாண்டிட்டு போயிடக்கூடாது. முருகனை எப்படா நகல விடுவியலா? இப்படியே படுத்து உன்னை படுக்க வச்சிருக்கீங்களா? என்ன முறை? ஏய் அம்பி எந்த குறையும் இருக்கா? சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். எம்பெருமான் நீ வேண்டியது எல்லாமே நடக்கும், எந்த குறையும் பட வேண்டாம். ஆமா, எந்த குறையும் பட வேண்டியதில்லை. பார்த்தா அளவு ஊத்தி வந்துட்டு இருக்கா பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் பெரிய பக்தி வேண்டும். ஆஹா, சாட்சாத் அந்த எம்பெருமான் முருகப்பெருமானுடைய முருகன் அடிமையா வாழ்ந்தாரே பித்துக்குறி முருகதாஸ், அவர் மாதிரியே வந்து நிற்கிறாரே முருகா. ஆஹா முருகா. நாடரையும் நூறும் மல்லை நான் வணங்கும் சுவாமி மல்லை. நாடரையும் நூறும் மல்லை நான் வணங்கும் சுவாமி மல்லை. கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை நாடரையும் நூலை நான் வணங்கும் சுவாமி மலை. சுவாமி மலை சுவாமி மலை. இந்த பாடலுடைய அர்த்தத்தை பற்றி இடம்னா அதை பாடணும்னா அவளுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. காரணம் இந்த பாடல்கள்லாம் அப்படி அர்ப்பணிப்பான பாடல்கள். அதை பாட தொட்டுட்டோம்னாவே உடம்பு புல்லரிச்சிடும். ஆமா என்ன எதுவும் களவாங்க திட்டம் விடுறாளா அவ? இல்ல முருகனை சுத்தி சுத்தி பார்த்துட்டு முருகனுக்கு அலங்காரம் நல்லா இருக்குது. எது அலங்காரம்? எப்படி அருமை அருமை. 1.5 கோடி ரூபாய்க்கு செலவா இருக்கிறது. என்ன கோபுரம் எடுத்தீங்களா? காம்பவுண்ட் ஜவர் எடுத்தீங்களா? வைர கிரீடத்திற்குடா அபிஷ்டம் கையில புடிச்சுட்டு இருக்காளே. 1.5 கோடி கையில புடிச்சுட்டு இருக்காளோ வேல். என்ன வேல் நினைச்சுட்டு இருக்கே? அபிஷ்டு சிலுவர்பா தங்க வேல்ரா. அந்த தங்க வேல் இல்லடா, தங்கத்தினால் செய்த வேல். எவனு களவாணி பயில கலாண்டு விடுவாங்கன்னு நான் தான் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன், சில்வர் கோட்டிங். கோயிலுக்குள்ள நீங்க இருக்கீங்க, வேற யார் வர போறா? அதுதான் சொல்றேன், காவலுக்கு நான் நிக்கிறேன். ஏய் அபிஷ்டு, காவலுக்கு நான் நின்னுன்ற பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டே பேசாதீங்க. ஆமா சந்தேகப்பட்டே பேசாதீங்க. சூரபத்மனை பிளந்ததோட முருகன் மேல கையில முடிச்சுட்டு இருக்கா. அப்படியெல்லாம் அனாச்சாரம் பேசினால் பிளந்து தள்ளிடுவேன். உங்களோட தள்ளி நில்ற பொம்மநாட்டிய வருஷம் இருக்காத.
அண்ணன் அப்ப அவன் யாரு? நான் மூத்த. ஓ இப்ப மொத்தம் நீங்க தான் கூட்டமா மெயின்டைன் பண்றீங்களா? சரி. இது குடும்பமா கூட்டு புரியலாம்? ரெண்டும் தான். இந்த அர்ச்சனை நாங்க எதுக்கு பண்றோம்? இல்ல எதுக்கு? முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பெரிய ஒரு கோரிக்கை முருகன்ட்ட வச்சிருக்கோம். என்ன கோரிக்கை? அதுக்காக இந்த அர்ச்சனை. என்ன கோரிக்கை அதை சொல்லு. அதை வச்சே நீங்களும் வேண்டிக்கணும். சரி சொல்லு முருகன்ட்ட. என்ன பிரச்சனை? வெளியூர்ல இருக்க அண்ணன் திரும்பி இப்ப வரக்கூடாது. எக்காலத்திலும் வரக்கூடாது, முக்காலும் சத்தியமா. என்னடா ஹரிச்சந்திரால சொல்ற மாதிரி முக்காலும் சத்தியமா எக்காலமும் வரப்படாதாம்ல. அப்ப இவாள நீங்களே மெயின்டைன் பண்ணணும்னு பிளான் பண்றேன். சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா போதும். ஏன்னா எங்கடா மடப்பள்ளியில அருவா வச்சு காணா. எது நடக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்க. பாருங்க நான் பாட்டுக்கு வெங்களோட பேசிட்டு குடுமையா பிடிச்சிட்டேன். மாமா கோயிலுக்கு வரச்சனம்னா ஐயனார் கோயிலுக்கு மாமா கிடா வெட்டுறவங்களா கூட்டி வந்திருப்பாரு. என்ன தேங்காய் ஒரு மாதிரியா இருக்க சைஸ்? தேங்காய் குடுமையா பிச்சுட்டே. என்ன மாமா பேசிட்டே மொத்தமா பிச்சுட்டே? அது சரி, அதனால ஒன்றும் தவறு இல்லை. இது ஐயப்பனும் இவாள பிரதர்ஸ் தானே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பயமா இருக்கிறதுடா. என்ன சுவாமி பயப்படுறியா? லோகத்துல எதுல குண்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. மாமா நீங்க பேப்பர் பார்க்கலையா? என்ன எடுத்த? என்னங்க என்னடா நேற்று பேப்பர் பார்க்கலையா நீங்க? என்ன எடுத்த பேப்பர்ல? ஒரு லாரி லோடுல தேங்காயில பாம்பு வச்சிருக்காங்களாம். நேற்று முடிஞ்சா இன்னைக்கு நேற்று லோடு. நான் தேங்காயில குண்டு இருக்கிறத பத்தி கவலைப்படலை காணோம். இதை இப்படி வச்சு அடிக்கிறச்சே ஏங்காய்க்கு ஏதாவது பாதிப்பு வந்து கொடுத்துனா என்ன பண்றதுன்னுதான். ஏண்டா அப்படி பேசிட்டு இருக்கேன்? இப்படி சொல்லி சொல்லியே இருக்கிற இடமே காணாம போடும் போல் இருக்கிறத. இவர்கிட்ட கேளுங்க, நல்ல வார்த்தையா பேசுவாரு. ஓட்டப்பந்தயம் ஓடப்பேன். பழைய பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது எவண்டாவும் பழைய தொழில ஞாபகப்படுத்துறது. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? அது கொரோனா நேரத்தில் பாத்திரத்துக்கு பேர் வெட்ட போனேன், அதையே ஞாபகப்படுத்தி. மாமா அடே பாத்திரம் புதுசா இருக்கும்னு பேர் வெட்ட கூப்பிட்டா நான் போயிட்டேன். போய் பாத்திரத்தை தூக்கி பார்க்கறப்பதே தெரியுது நான் என்ன ரொம்ப சந்தோஷத்துல போறேன். நம்ம தான் முதல்ல பேர் வெட்ட போறவாக்கம்னு அங்கே போறேன். ஏற்கனவே 15 பேர் இருக்கிறது. சரி போனது போயிட்டோம், சும்மா வர வேண்டாம். அவனு 16வது நம்ம பேரையும் வெட்டி விட்டு வந்துட்டேன். 3வது இடத்துல இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? என்னடா அம்பி பண்ண சொல்றேன், வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியல. சொல்லட்டும். ஏன்னா அதுல அவனுக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் 2 அடி அடிச்சோன்னு ஜலம் வந்துடும். இப்ப பாரு வயசாயிண்டே போறது, வம்பா புடிச்சுட்டு 10 அடி அடிக்க வேண்டி இருக்கிறது. அம்பி ஆமா, இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளை இறுக்கி பிடிச்சி அமுக்குறது. முருக முனங்கல ஆனா இவ்வளவு சோதனை பண்ணக்கூடாது முருகனை. நீங்க நிறைய போறீங்க, மூக்க பிடிக்கிறீங்க. ஆமா அம்பி, ஆமா முருகனை கொள்றதுன்னு பிளான் பண்றீங்க நீங்க. நட்சத்திரம் என்னவோ? எனக்கு மூலம். உனக்குமா? எனக்கு வெளி மூலம். ஓ, 2 பேரும் நிக்கிற செய்சியே நல்லா இல்லடா. இப்படி நின்னுட்டு மூலம்ன்றே. ஓஹோ, நீங்க மூலம். நோக்கு. யார கேட்ட, என்ன கேட்ட, எவ்வளவு கேட்ட? ஏண்டி கேட்டேன்னு வருஷத்துக்கு வருஷம் ரேட்டை தானடி ஏத்தின்டே போறேன். கன்செஷன் பண்ணி வரணும், புரிஞ்சுண்டா மாமா? இவாளுக்கெல்லாம் வேணாம். நம்ம இன்னைக்கு பகவான் பேருக்கே ஆக்சுவலி மாமா சுதிய பிடிங்க. மந்திரம் சொல்றேனா? சொல்றோம் மாமா. ஓம் ததாஸ்தோ, ஓம் லதாஸ்தோ. லதா பொம்மை நாட்டுடா, கம்நாட்டு பேர்களா. பொம்பளை நீ ஏன் தான் இப்படி அலையிறியன்னு எனக்கு ஒண்ணுமே. உங்களோட இருக்கமே எங்களுக்கு எப்படி நல்ல புத்தி வரும்? இது ததாஸ்தோ சசாஸ்தோ. சசாஸ்தோ கருமாதிக்கு சொல்ற மந்திரம். அது இன்னைக்கு இல்ல, நாளை மறுநாள் போக வேண்டியது. நீங்க எப்ப போனாலும் அதுக்குட்டானே கூட்டிட்டு போறீங்க எங்களுக்கு அதிகமா. ஆமா, இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறது கழுகாசலத்துக்கு வந்திருக்கோம். இது ததாஸ்தோ. ததாஸ்தோ. ஓம் ஜர்வாய் தேவாய் மோம். இங்கட படை. ஆமா, ஜர்வாய் தேவாய் மோம், ஜர்வாய் தேவாய் மோம், நானாய் தேவாய் மோம், ஜர்வாய் தேவாய் மோம், ஜர்வாய் தேவாய் மோம், நானாய் தேவாய் மோம், ஜர்வாய் தேவாய் மோம். கீழவெளி கிராமத்தார்கள் நாமதே வாஜனமும், ஊர் நாட்டாண்மைக்காரர் நாமதே வாஜனமாம், இளைஞர்கள் நாமதே வாஜனமும், ஜர்வாய் தேவாய் மோம், ஜர்வாய் தேவாய் மோம்,
தேவாஜனமம் தமயேந்திர நாமதேவாஜனமாம் நந்தினி நாமதேவாஜனமம் பெருமாள் ராஜ் நாமதேவாஜனமாய் தேவாஜமாய் ஐயோ பெருமாள் ராஜ் நாமதேவாஜ்மம் அழகேசன் நாமதேவாஜனமாம் சரவணன் நாமதேவாஜனமாம் துரைராஜ் நாமதேவாஜனமாம் அரசை ஜாதி ஆமா என்ன தூக்க வர்றதுடா அரசே ஜோதி நாமதேவாம் நாடக அமைப்பாளர் பெருமாள் நாமதேவாயிரமாம் வழக்கம் வேற தொழில் வேற கலையில் எல்லாத்துக்கும் 1000 2000 சேர்த்து கொடுக்கணும் தேவாம் என்ஜாய் பண்ணுங்க ராணி ஸ்ரீ நாமதேவாஜனமோ 2000 செலவானாலும் பரவாயில்லை ராணி குற்றாலத்தில் சீசன் நல்லா இருக்கான் ஒரு வாரம் போயிட்டு ஒரு மணிஞ்சு ஒரு டிக்கெட் ஏறலாம் டிரைவிங் தெரிஞ்ச ஒரு ஆள் வரலாம் பெய்யாமே அது என்ன குக்கு கிக்கி மந்திரம் அர்த்தம் இருக்கிறது மாமா இருக்கு அர்த்தம் இல்லாத மந்திரம் பிராமணால் வாயில வருமா குக்கு குக்கு கிக்கி கிக்கினா என்ன நினைச்சுட்டு இருக்கே கக்கா கிக்கி கிக்கி மாமா தானே இது கமல் படத்துல வர பாட்டு மாமா எல்லாத்தையும் தான் போட்டுட்டாளேடா எல்லாத்தையும் சினிமா படம் ஆக்கிட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேன்றது அதுக்கு என்ன பண்ண மாமா முருகன்ட்ட யாரு? போய் தேர்றேன் திருட மாட்டாங்க நீங்க போய் திருடிக்கிறீங்க. இல்ல மாமா நேத்து தீப்பெட்டி அங்கேதான் சொரிய வச்சுட்டு போனேன் அங்க இருக்கிறதான்னு பார்த்தேன் இல்ல வேற என்ன பண்ண இங்க வச்சிருக்காரு என்ன பண்ண சொல்ற விளையாட்டு வந்துட்டான் குளுக்காது எனக்கு கூசுது இல்ல மாமா வெறும் பொட்டியை வச்சிருக்காங்க சில நாள் அதனால குச்சி கிடக்கிறதான்னு எடுத்தோன்னு 2 குளிக்க பார்த்தேன் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா வர குச்சி கிடக்கான்னு குளிக்கத்தான் பாக்குற மாதிரி இருக்கு என்ன பண்றது புரிய மாட்டேங்குது பொட்டிகளும் குச்சிகளும் என்னடா குச்சி பொட்டிகளும் இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன் வெட்டும் புளித்திப்பட்டி வாங்கிட்டு வான்னே வெட்டும் புளி தீப்பட்டிடா ஒரு புளி அப்படி பாஞ்சுன்னு இருக்கும் ஒரு அருவாளை தூக்கிட்டு வெட்டுற மாதிரி இருக்கும் நீல குச்சியா இருக்கும் மருந்து நிறைய இருக்கும் ஒரு சுடான கப்புன்னு பிடிக்கும் இப்ப மாதிரி சங்கு மார்க்ல தயார் பண்றான் பயமா இருக்குது முந்தா நாள் நம்ம கீழவெளி கிராமத்தார்கள் சொல்லிட்டான் பகவானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் சொல்லிட்டான் நான் பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டே இருந்தேன் இந்த விளையாட்டு பசங்கள்லாம் சூடத்துக்கு பதிலாக பாம்பு மாத்திரையை வச்சுட்டான் நான் பாட்டுக்கு பகவான் முகத்தை பார்த்துட்டே பத்த வச்சுட்டேன் புஷ்ஷுன்னு கிளம்பிடுத்துடான் கண்ணங்கரேர்னு இத்தன் தண்டி ஆமா நீ பார்த்திருந்தா பயந்துருப்படி ராணி அவ பத்தியா அவ இதுக்கெல்லாம் கலங்குற ஆள் மாதிரி தெரியலையடா எதுக்கும் கலங்குறது சும்மா வைங்க சிவகாசி பட்டாசு வெடிக்காது பகவானே முருகா நல்ல பிடிச்ச புறா முருகரா கற்பூர தீபாய் ஸ்நாமம் சமர்ப்பயாமி பிரமாணி முருகா ரோஹரா 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 வந்து இறங்கிட்டா டேய் நிக்கிறேன்டா இந்த குஞ்சு மேல நிக்கிறேன்டா குஞ்சு மேல நிக்கிறேன்டா சாமி யாரு கொஞ்சம் மேல நிக்கிறீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப கேளு இப்ப நம்ம பிரச்சனை கேட்டுருவோமா ஆமா இந்த அடிகுலா பிரச்சனை இருக்குல பக்கத்து வீட்டு பிரச்சனை இந்த மாத்திரையில சூடம் அது கேப்போமா ஆமா அது கேளுங்க ஒதுங்கடி ஒதுங்க இங்க வாடி அடியே ராணி இப்போ கொஞ்ச நாளா உனக்கு குழாயில பிரச்சனையாடி ஆமாங்க சாமி குழாயில தான் பிரச்சனை அதுவும் உனக்கு அடிகுழாயில பிரச்சனைடி அடிகுழாயில பிரச்சனைடி ஏய் உன் குழாய் பிரச்சனை தீரணும்னா நீ பேசாம என்ன பண்ற அலையேசனை வச்சுக்க வக்கீல் அலையேசன் தான்
அடிச்சு வாதாடுவாண்டி. 6 மாசம் உள்ளதெல்லாம் சொல்றேன். அப்புறம் 6 மாசம் சீசன் முடிஞ்சிரு வீட்டில் அதெல்லாம் போயிருவேன். வேற என்ன பிரச்சனை? ஐயா ராணி இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு குழந்தை ஊட்டி எதுவுமே இல்லையே. 2 பயம் புகுந்துகிட்டு கலக்குறான்டா. ஏய் நீங்க 2 பேர் இல்லடா மானகட்ட விழுதா. ஒருத்தன் அக்கினி புத்திரன், ஒருத்தன் மயான வீரன்டா. 2 பேர்த்தையும் ஒதுக்குறேன். விடிய காத்தால நான் வர்றேன்டே. தோசையை கிளச்சி தோஷத்தை விரட்ட நம்மடி. வேற என்ன பிரச்சனை? என்னடா எரும மாடு காணமா? சொல்ற மந்திரத்தை சொல்லு. சந்தே சந்தே கந்தா கந்தா சந்தே சந்தே கந்தா கந்தா சேர்த்து சொல்றா. சந்தே கந்தா. ஓ மாடு கிடக்கிறது சந்தேகம் தான் போடா. வேற என்ன பிரச்சனை? சாமி உண்மையிலே வந்திருக்கான்னு தெரியணும்னா ஆமா சூடத்தை கொளுத்தி வாயில போடுவோமா? சூட வேண்டாம், அந்த அழகு எடுத்து சாமி வாயில ஊத்துவோம். பகவான் மலையேறிட்டார். அப்போ விறகு கட்டோட இறங்குவாரு. பெருகளை எப்படி ஆளுங்க சேர்ந்துருக்காங்க. சாமியார் விறகு கடை வச்சிருப்பாரு. அழகு எடுத்து குத்துறாமல வேண்டே நானே பெருமானே முருக படுத்தா தூக்கம் வராதே. ஆமா தூக்கம் சுத்தமா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லுங்க. வேற யாருக்காவது இந்த மாதிரி இனிமே முடிப்பு வர மாட்டேங்குன்னு சொல்லுங்க. ஐயோ இந்த இருக்கா இப்பதான் ஒற்றை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், மறுபடியும் சுண்ணாமல்லி உள்ள போடுறீங்க. டேய் அந்த ஏரியாவுல பிளாக் பண்ணி விடுறேன்டா. அடைச்சிடா சாமி, நீங்க சுற்று போட அடைச்ச மாதிரி அடைச்சு விடாதீங்க. எந்த குறைவா நல்லா இருப்பேன். வேண்டாம்பே நோக்க என்ன பிரச்சனை? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. 145 கொண்டு வாங்கி சாப்பிட்டு பேசாம படு. எப்படி வரும் பாரு தூக்கம். வாங்கின நாடகத்துக்கு பெருமானை போக வேண்டாம். சங்கத்துல அவராதம் கட்டினீங்கன்னா சரியா வந்துடும். அப்புறம் டயத்துக்கு பெருமானை முருகப்பெருமான் அப்புறம் ரெகுலரா வீட்டுல தானே தூங்கணும். முருகா முருகா இது யாரு தெரியுதா? முருகா ஓவிட்டு குஞ்சு. இந்த குஞ்சுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது. எதா இருந்தாலும் நீ தான் காப்பாடு தலைமாடு காப்பாற்று. முருகா கவலைப்படாத, நான் இருக்கேன்டா. கவலைப்படாத. எனக்கும் குஞ்சுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு எங்க பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க. எந்த குறையும் வராது. முருகன மாதிரியே வேணும் சாமி. கள்ளிப்பால் வச்சு கொள்ளலாம். சரி பகவானை நல்லா சேவிச்சுட்டு போங்கோ. நீங்க நினைச்ச காரியம் என்னடா இன்னைக்கு எல்லாரையும் விட உனக்கு தாண்டா பகவான் அருள் இறங்கி விளையாண்டு இருக்காரா. பூரண அருள். என்ன நாங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா ஏதாவது நல்ல மார்க்கம் சொல்லுங்க. எந்த மார்க்கமும் கிடையாது, ஒரு மார்க்கம் கிடையாது. பேசாம ஆமா என்ன மார்க்கம்னா ஒண்ணுமே கிடையாது. இப்படி தள்ளி வடி. முருகனை ஒரு சுத்து சுத்துறான். முருகனை ஒரு சுத்து சுத்துறான். சுத்தனா நம்ம பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது. முருகனை ஒரு சுத்து. முயற்சி கைவிடப்படாதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் நின்று பார்ப்பார். டேய் என்னடா பண்ணிய? டேய் என்ன முருகன் முகமெல்லாம் முடியா இருக்கு? டேய் முருகன் சிலையை சுத்தி வாங்கலாம்னா முருகன் சிலையை சுத்திட்டீங்களா? திருப்பங்களாங்கிட்டு பகவான் அடே இங்கிட்டு இங்க பார்க்கலாம். பகவானே முருகா முருகா முருகா. சரி இப்ப இங்க பழைய இடத்துக்கே வந்துட்டோம். ஆமா ரொம்ப லூசா கிடக்கு, என்னன்னே தெரியல. முருகன் எல்லாரும் வந்து முருகனை ஒரு சுத்து சுத்துங்க. ஆமா எல்லாரும் சுட்டுங்க. சரி பகவானை சேவிச்சுட்டு போங்க. எந்த குறையும் வராது. ஆமா